சோ வெல்கம் மாமே. அடே மார்வல், கடைசியில வேற வழியே இல்லாம நீ காமிக் பக்கத்தையே அப்படியே ஒரு படமா எடுத்து கொடுக்க போறேன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சுடா. அது என்ன மார்வல் மக்களே, இப்போ ரீசெண்டா ஒரு சம் இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் ஒன்று கிடைச்சிருக்குங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா, அந்த கவுன்சில் ஆஃப் ரீட்ஸ்னா வேற ஒன்றும் கிடையாது. நம்ம ஃபேண்டாஸ்டிக் 4ல பார்த்த ரீட் ரிச்சர்ட்ஸோட வேரியன்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கும்பலா ஒன்று சேருவானுங்கல்ல. இந்த ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து தனக்குள்ளேயே பேசி டிஸ்கஸ் பண்ணிக்கிற மாதிரி இங்க நம்ம ரீட்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து கவுன்சில் ஆஃப் ரீட்ஸை ஃபார்ம் பண்ண போறானுங்க இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அண்ட் சீக்ரெட் வார்ஸ்ல. என்ன ப்ரோ சொல்ற அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, இது மட்டும் இல்லங்க. இது கூடவே நம்ம டேர்டெவில இந்த ஒரு ஸ்பைடர்மேன் பிராண்டோட மூவில எந்த விதத்துல உள்ள கொண்டு வர போறாங்க அப்படின்ற மாதிரியான சம் இன்ட்ரெஸ்டிங்கான தரமான 2 மார்வல் ரிப்போர்ட்ஸ் நமக்கு ரீசெண்டா கிடைச்சிருக்கு. அதெல்லாம் என்ன ஏது அப்படின்றது தான் தெளிவா இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி மார்வல் ஃபேன்ஸ் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மார்வல் கண்டென்ட்ஸை நீங்க மிஸ் பண்ணக்கூடாதுன்னா கீழே தாங்க இருக்கு இந்த லைக் பட்டன். சோ லைக் பண்ணிட்டு பக்கத்துலயே ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஹைப்பையும் தட்டி விட்டுட்டு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மார்வல் கண்டென்ட்ஸை டெய்லி பார்க்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல்லையும் ஆன் செட் பண்ணிக்கோங்க. ரைட்டுங்க, இதுல ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டா நம்ம இந்த கவுன்சில் ஆஃப் ரீட்ஸை பார்த்துருவோம். அதாவது காஸ்மிக் சர்க்கஸ் அப்படின்ற இன்சைடர் கிட்ட இருந்து நமக்கு தெரிய வந்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லா யூனிவர்ஸ்லயும் இருக்கிற ரீட் ரிச்சர்ட்ஸோட வேரியன்ஸை ஒன்னா சேர்த்து இந்த கவுன்சில் ஆஃப் ரீட்ஸை அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட எண்டிங்லயும் சீக்ரெட் வார்ஸ்லயும் மார்வல் கொண்டு வர போறாங்க அப்படின்ற மாதிரியான ரிப்போர்ட் நமக்கு ரீசெண்டா கிடைச்சிருக்குன்னு தாங்க சொல்லணும். இதே மாதிரி தான் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் மூவி வரும்போது கவுன்சில் ஆஃப் ரீட்ஸ் எல்லாம் ஒண்ணு கூட போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரூமரை கிளப்பி விட்டுருந்தானுங்கன்னு சொல்றதை விட அது கிளப்பி விட்டதே நான் தாங்க சொல்லணும். அந்த டைம்ல நானும் மட்டும் இல்ல, எக்கச்சக்கமான மார்வல் இன்சைடர்ஸ் எல்லாம் சொன்னது என்னன்னா, அந்த மாதிரி கவுன்சில் ஆஃப் ரீட்ஸை நீங்க ஃபார் த ஃபர்ஸ்ட் டைமா எம்சியூல ஏதோ ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் மூவில பார்க்க போறீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் அந்த டைம்ல ரிப்போர்ட் வந்துருந்துச்சு. அதை வச்சு கவுன்சில் ஆஃப் ரீட்ஸ் எல்லாம் அந்த மூவில வருவாங்க அப்படின்ற மாதிரி பயங்கர ஹைப்ல இருந்தேன்னு தான் சொல்லணும். ஆனா அப்படி எந்த ஒரு விஷயமும் அந்த மூவில நடந்திருக்காதுங்க. இதுபடி இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில நிறைய அவெஞ்சர்ஸ் டீம் இருக்க போறாங்க அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இங்க ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ரெண்டா பிரிஞ்சு இதுல 2 பேர் ஒரு அவெஞ்சர்ஸ் டீம்லயும் இன்னொரு 2 பேர் இன்னொரு அவெஞ்சர்ஸ் டீம்லயும் இருக்க போறாங்க. அப்படி இங்க ரீடோட மல்டிவர்ஸ் லெவல்ல இருக்கிற அந்த வேரியன்ஸ் எல்லாம் ஒன்னு சேர்ந்து இங்க கவுன்சில் ஆஃப் ரீட் ஃபார்ம் ஆகிறதுக்கான அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதுபடி நம்ம முன்ன எதிர்பார்த்த மாதிரியே எம்சியூல ஃபார் த ஃபர்ஸ்ட் டைமா இந்த கவுன்சில் ஆஃப் ரீட்ஸ் இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில கொண்டு வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ரைட், நீ சொல்றதெல்லாம் ரைட் தான் ப்ரோ. இங்க இதுக்கு ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் சம்பந்தமே இல்லாம 2 டீமா ஸ்ப்ளிட் ஆகணும் அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, இப்ப நான் சொன்னல இந்த மாதிரி ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் அடேங்கப்பா 4 பேர் 2 பேரா பிரிஞ்சு வேற டீம் கூட இருப்பாங்கன்னு. இதுபடி இந்த மூவில நிறைய அவெஞ்சர்ஸ் டீம் இருக்க போறாங்க. அதுல ஒரு சிலர் எர்த்லயும் இன்னும் சிலர் மல்டிவர்ஸ் லெவலையும் சுத்திட்டு இருக்க போறாங்க. சோ அப்படி நம்மளோட எர்த்ல இருக்க டீம்ல திங் அண்ட் ஹியூமன் டார்ச் இவங்க இருப்பாங்கன்னு, மல்டிவர்ஸ் லெவல் டிராவல் பண்ற டீம்ல நம்ம ரீட் அண்ட் ஜூஸ்டாம் இருப்பாங்க அப்படின்ற மாதிரியும் நமக்கு தெரிய வந்திருக்கு. இங்க அந்த மல்டிவர்ஸ்ல அவெஞ்சர்ஸ் டீம் இருக்காங்கல்ல, அவங்கள லீட் பண்ண போறதே நம்ம ரீட் தானாங்க. ஏன்னா கொஞ்சம் இப்படி யோசிச்சு பாருங்களேன், இப்ப இருக்கிற அவெஞ்சர்ஸ்க்கு டைம் டிராவல்னா ஓகே, அதை பத்தின நாலேஜ் இருக்கு. ஸ்ட்ரேஞ்சை தவிர்த்துட்டு பார்த்தோம்னா இந்த மல்டிவர்ஸ் லெவல் டிராவலை பத்திலாம் அவங்களுக்கு ஒன்றும் பெருசாலாம் தெரியாது. இதுபடி இங்க ரீட் மூலமா தான் இந்த மல்டிவர்சல் லெவல் டிராவலை பத்திலாம் மல்டிவர்சல் அவெஞ்சர்ஸ் டீமுக்கு தெரிய வந்திருக்கணும். இதனால இந்த மூவியோட ஆரம்பத்திலேயே ரீட் அண்ட் ஜூ இவங்க ஒரு டீம்லயும் பென் அண்ட் ஜானி இவங்க 2 பேர் ஒரு டீம்ல இருக்கிறதுக்கான அதிகமான சான்சஸ் இருக்கு. மேபி இங்க நம்ம பிராங்க்லின் வேற ஒரு யூனிவர்ஸ்ல இருக்கான், அவனை நம்ம ரீட்னால தான் ட்ராக் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லி இங்க ரீட் ரிச்சர்ட்ஸை மல்டிவர்சல் அவெஞ்சர்ஸ் டீமோட ஒன்னா சேர்க்கிறதுக்கும் அதிகமான சான்சஸ் இருக்கு. இங்க நம்ம ஜூஸ்டாமன் ரீடோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிச்சு பாருங்களேன். தன்னோட பையனான பிராங்க்லினை இங்க டாக்டர் டூம் கடத்திட்டு போயிட்டான். பிராங்க்லின் எவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான ஆளா இருந்தாலும் இப்ப அவன் சின்ன பையன் தான். சோ டூமும் பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு சார்சரர், ஹைடெக்கான கேஜெட்ஸ் எல்லாம் பயன்படுத்தக்கூடிய ஆளு. சோ இந்த மாதிரி ரீட் நம்ம டூமா ட்ராக் பண்ணி போனதுக்கு அப்புறம் ரீட பழி வாங்குறதா நினைச்சு ஜூ கிட்ட நீ என் கூட வந்து சேர்ந்துரு, இல்லனா உன் பையனை கொன்றுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டி ஜூவை தாம் பக்கம் மேனிபுலேட் பண்ணி டூம் எழுத்துக்கிறதுக்கான அதிகமான சான்சஸ் இருக்கு. இதை நான் சும்மாலாம் அடிச்சு இல்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்த இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவிக்கான அந்த ஒரு கான்செப்ட் ஆட் எடுத்து பாத்தீங்கன்னு வைங்களேன், அதுல நம்ம டாக்டர் டூமோட சைட்ல தான் நம்ம ஸ்ட்ரேஞ்சா இருக்கட்டும் நம்ம ஜூ ஸ்டாம் இருக்கிறவங்களால நல்லாவே பார்க்க முடியும். இதுபடி பிராங்க்லினை காப்பாத்துறதுக்காக வேற வழியே இல்லாம நம்ம ஜூ ஸ்டாம் டூம் கூட சேர்றதுக்கான அதிகமான சான்சஸ் இருக்குங்க. இங்க ஒரு பக்கம் ரீடா இல்ல பிராங்க்லினா அப்படின்ற மாதிரி நம்ம ஜூ ஸ்டாம் யோசிச்சா கண்டிப்பா பிராங்க்லின் சைடு தான் நிப்பா. இந்த மாதிரியும் நடக்கிறதுக்கான அதிகமான சான்சஸ் இருக்கு. மேபி இப்படி இல்லனாலும் மல்டிவர்ஸை மொத்தமா கைப்பற்றினா நம்ம டாக்டர் டூம் அதை மொத்தமா அழிச்சு பேட்டில் வேர்ல்ட் கிரியேட் பண்ணிட்டு சாதா டூம் பிராங்க்லினோட பவரை பயன்படுத்தி காட் எம்பரர் டூமா மாறினதுக்கு அப்புறம் இங்க நம்ம ஜூ ஸ்டாம் அண்ட் பிராங்க்லினை அவங்களோட மெமரிஸ் எல்லாம் அழிச்சு தன்னோட வைஃப் அண்ட் பையனா வளர்க்கறதுக்கான அதிகமான சான்சஸ் இருக்கு. இதுபடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்த ரிப்போர்ட்டா இருக்கட்டும், இல்ல இன்னைக்கு வந்த ரிப்போர்ட்டா இருக்கட்டும், இல்ல நாளைக்கு வர ரிப்போர்ட் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த டூம் ஸ்டே ஒரு கடத்துல தாங்க எண்ட் ஆக போகுது. அது எப்படின்னா நம்ம டாக்டர் டூம் மல்டிவர்ஸை கைப்பற்றினதுக்கு அப்புறம் எல்லா யூனிவர்ஸையும் மொத்தமா அழிச்சிட்டு பேட்டில் வேர்ல்ட் கிரியேட் பண்ண போறாரு. அதான் அந்த டூம்ஸ்டே மூவிக்கான எண்டிங்கா இருக்க போகுது. அதுல இந்த மாதிரி மல்டிவர்ஸ் எல்லாம் மொத்தமா கொலாப்ஸ் ஆயிட்டு மொத்தமா அழியாம ஒரு சில யூனிவர்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அதான் பேட்டில் வேர்ல்டா மாறி இருக்கும். டூம்ஸ்டேவோட ஆரம்பத்துல எப்படி இருக்கணும்னா, நம்ம மல்டிவர்ஸை பத்திலாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ரீட் ரிச்சர்ட்ஸ் அந்த ஒரு மல்டிவர்சல் டிராவலை நல்லா கண்டுபிடிச்சு எர்த் 828ல இருந்து நம்மளோட எர்த்தான எர்த் 616க்கு வந்திருக்கணும். அங்க இருந்து டிவிக்கு போயிட்டு லோக்கியை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவெஞ்சர்ஸ் கூட சேர்ந்து நம்ம ட்ரை பண்ணிருக்கணும். அங்கதான் நம்ம டூம் உள்ள இறங்கி இந்த மல்டிவர்ஸ் மொத்தமா அதனோட கண்ட்ரோல் எடுத்துருக்கணும். இவங்க கிட்ட இருந்து இப்போதைக்கு தப்பிச்சா போதுண்டா சாமி அப்படின்ற மாதிரி நம்ம ரீட் லோக்கி இன்னும் சில முக்கியமான அவெஞ்சர்ஸ் எல்லாம் வாய்ட் இருக்குல்ல, ஏன்னா வாய்ட பத்தி நம்ம லோக்கிக்கு தெரியும், அந்த வாயில போயிட்டு ஒளிஞ்சுக்கிட்டு டூம் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கான அதிகமான சான்சஸ் இருக்கு. ஏன்னா பேட்டில் வேர்ல்ட் ரூம் கிரியேட் பண்ணிட்டானா அங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே பேட்டில் வேர்ல்ட் கிரியேட் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த ஒட்டுமொத்த மெமரிஸ் அழிஞ்சிரும். சோ அந்த மாதிரி ஆயிடவே கூடாது, டூம் கிட்ட மாட்டவே கூடாது அப்படின்ற மாதிரி இங்க நம்ம லோக்கி அண்ட் ரீட் இவங்க கூட இருந்த அவெஞ்சர்ஸ் டீம் மொத்தமா வாயில பதுங்கி சர்வைவ் ஆகிறதுக்கான அதிகமான சான்சஸ் இருக்கு. ரைட் ப்ரோ, இவ்வளவு விஷயங்களை எதுக்கு நீ இப்ப தேவையில்லாம சொல்லிட்டு இருக்க? உங்ககிட்ட கதையெல்லாம் ஒண்ணு கேட்கல. கவுன்சில் ஆஃப் ரீட்ஸ் எப்படி ஒண்ணு சேருவாங்க
வாங்க, அதை மட்டும் ஒழுங்கா சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, இங்க ரீட் தன்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் ட்ரை பண்ணி டூமா தடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா ஒரு இடத்துக்கு மேல ரீட் எல்லாத்துலயும் தோத்து போயிடுறாரு. சோ அங்க இருந்து எப்படியா தப்பிச்சு வந்து பேட்டில் வேர்ல்ட் கிரியேட் பண்ணி டூம் தன்னோட பையன் வைஃப்னு பேட்டில் வேர்ல்ட்ல இருக்கிறவங்க எல்லாத்தையுமே தன்னோட கண்ட்ரோல்ல வச்சு கடவுளா வாழ்ந்துட்டு இருக்கான். அவனை எதிர்க்கணும் அப்படின்னா வேற ஒரு பிளான் கண்டிப்பா நம்ம ரீட்க்கு தேவைப்படும். அந்த ஒரு பிளானா தான் இங்க நம்ம ரீட் கவுன்சில் ஆஃப் ரீட்ஸை ஒன்னு சேர்க்கிற மாதிரியான அந்த ஒரு கதை அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட எண்ட்லே ஆகுது. இல்ல அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவியோட போஸ்ட் கிரெடிட் சீனா இல்லனா சீக்ரெட் வார்ஸ் மூவியோட ஆரம்பத்துல நம்ம ரீடோட ஆரம்ப கால திட்டமா இருக்கிறதுக்கான அதிகமான சான்சஸ் இருக்குங்க. ரைட் ப்ரோ, நீ இந்த மாதிரி ஆரம்பத்துல மார்வல் இந்த மாதிரி காமிக் காப்பி பண்ணி அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அண்ட் சீக்ரெட் வார்ஸை எடுத்துட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தியே, அது என்ன கதை அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, காமிக் எடுத்து பாத்தீங்கன்னா ரீட்ங்க ஆக்சுவலி இங்க ஒரு ரீட் கிடையாது, ரெண்டு ரீட் ரிச்சர்ஸும் ஒன்னா சேர்ந்து அதாவது டூம்ஸ்டே ஈவென்ட்க்கு அப்புறம் லைஃப் ராஃப்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை உருவாக்கி இருப்பாங்க. மல்டிவர்ஸ் எல்லாம் மொத்தமா கொலாப்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த விஷயத்துல தான் ரெண்டு ரீடும் சர்வைவ் ஆயிருப்பாங்க. இந்த இடத்துல தான் ரீட் சர்வைவ் ஆயிட்டு கவுன்சில் ஆஃப் ரீட்ஸை ஒன்னு சேர்த்திருப்பாரு. பட் காமிக்ல நம்ம ரீட்க்கு பிராங்க்லின் மட்டும் இல்லங்க, பிராங்க்லினுக்கு ஒரு தங்கச்சியா ஒரு சின்ன பொண்ணுமே இருந்திருக்கும். பட் மல்டிவர்ஸோட எண்ட்க்கு அப்புறம் டூம் பேட்டில் வேர்ல்ட் உருவாக்குனதுக்கு அப்புறம் வாமா நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி எங்க நம்ம ஜூ அண்ட் நான் முன்ன சொன்ன மாதிரியே பிராங்க்லினோட சிஸ்டர் இவங்க ரெண்டு பேரையும் தன்னோட குழந்தைகளா மாத்தி ஜூ ஸ்டாம கல்யாணமே பண்ணிருப்பாரு நம்ம டாக்டர் டூம். இளைய அவங்க பொண்டாட்டில அப்படின்ற மாதிரி தான் ரீடோட மைண்ட் வாய்ஸ் இங்க இருந்திருக்குங்க. ஆனா யாருக்கும் நடக்காத ஒரு கொடுமை தான் காமிக்ல நம்ம ரீட்க்கு நடந்திருக்கும். இங்க காமிக்ல நம்ம ரீட் லைஃப் ராஃப்ட்ல செட்டில் ஆகிற மாதிரி மூவில அந்த ஒரு லைஃப் ராஃப்ட்டுக்கு பதிலா டைம் அண்ட் ஸ்பேஸை தாண்டி இருக்கிற ஒரு விஷயமான வாய்ட்ல நம்ம ரீட் கூடவே அந்த மல்டிவர்ஸ்ல அவெஞ்சர்ஸ் டீமும் வாய்ட்ல டூம் கிட்ட இருந்து தப்பிச்சு ஒளிஞ்சுக்கிறாங்க. இங்க தான் நம்ம ரீட் கவுன்சில் ஆஃப் ரீட்ஸை ஒன்னு சேர்க்கணும். இப்போதைக்கு தப்பிச்சா போதுண்டா அப்படின்ற மாதிரி நம்ம ரீட் அண்ட் லோக்கி போயிட்டு வாயில பதுங்கிட்டு அங்க இருந்து இந்த பேட்டில் வேர்ல்ட் மொத்தமா அழிச்சு மல்டிவர்ஸை பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இங்க நம்ம ரீட் கவுன்சில் ஆஃப் ரீட்ஸை ஒன்னு சேர்த்து மல்டிவர்ஸை திரும்பவும் பழைய நிலைமைக்கு கொண்டு வர மாதிரியான கதைகள் கூட இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸோட கதையா இருக்கலாம். ப்ரோ, அழிஞ்சு போன மல்டிவர்ஸையே திரும்ப கொண்டு வர அளவுக்கு ரீட் அவ்வளவு பெரிய தக்காளி தொக்கா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா உண்மையிலேயே அவர் பெரிய ஆளு தாங்க. அவரோட உலகத்திலேயே ஒன் ஆஃப் த ஸ்மார்ட்டஸ்ட் மேன்னா அது கண்டிப்பா நம்ம ரீட் ரிச்சர்ஸ் தான். பட் இன்னும் சிலருக்கு என்ன மாதிரியே இந்த ஒரு டவுட் கூட இருந்திருக்கும், நம்ம ரீட் ரிச்சர்ஸ் கவுன்சில் ஆஃப் ரீட்ஸை ஒன்னு சேர்ப்பாரு. பட் கவுன்சில் ஆஃப் ரீட்ஸை வாய்ட்குள்ள கொண்டு வரணும்னு நினைச்சிட்டாங்கன்னா மார்வல் ஈஸியா எடுத்துட்டு வந்துருவாங்க. அது எந்த வகையிலனா நம்ம ஜானி ஸ்டார்ம ஆல்ரெடியே வாய்ட்குள்ள இருக்கிற மாதிரி நம்ம டெட்பூல் அண்ட் வூல்வரின் மூவிலே பார்த்திருப்போம். அந்த வகையில இங்க வாய்ட்குள்ள ரீட் ரிச்சர்ஸோட வேரியன்ஸ் இருக்கிறதுக்கான அதிகமான சான்சஸ் இருக்கு. சோ அந்த வகையில தான் வாய்ட்குள்ள இங்க நம்ம கவுன்சில் ஆஃப் ரீட்ஸ் ஒன்னு கூடணும்னு நினைக்கிறேன். சோ கவுன்சில் ஆஃப் ரீட்ஸ் ஒன்னா சேர்ந்துட்டு டூம் எப்படி போட்டுதலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தரமான பிளான நம்ம கவுன்சில் ஆஃப் ரீட்ஸ் ஒன்னு சேர்ந்து இந்த இடத்துல போடுற மாதிரி இருக்கணும். இந்த ஒரே வழியில தான் நம்ம கவுன்சில் ஆஃப் ரீட்ஸை இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவியோட எண்டிங்ல இல்லனா சீக்ரெட் வார்ஸ்ல நம்ம மார்வல் எடுத்துட்டு வரதுக்கான அதிகமான சான்சஸ் இருக்கு. இப்ப கவுன்சில் ஆஃப் ரீட்ஸை டீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஜூ ஸ்டார்ம் அண்ட் பிராங்க்லின் நம்ம டூமோட சதியால டூம் கூட சேர்ந்திருக்கணும். விட்டா இவன் நம்ம கதையே முடிச்சிருவாண்டா அப்படின்ற மாதிரி இங்க நம்ம ரீட் அண்ட் லோக்கி இன்னொரு சில அவெஞ்சர்ஸ் டீம் இந்த டிவியில இருந்திருப்பாங்கல்ல அவங்க எல்லாம் ஒட்டுமொத்தமா இவன் உள்ள இறங்கிட்டான், இவங்க கிட்ட இருந்து இப்ப எப்படியாவது தப்பிச்சா போதும் அப்படின்ற மாதிரி வாயில போய் பதுங்கிட்டு வாயில தன்ன மாதிரியே இருக்க வேரியன்ஸ் ஒன்னா சேர்த்து ரீட் டூமை டிஃபீட் பண்ற மாதிரியான ஒரு ஸ்டோரி தான் இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ்ல இருக்கணுங்க. ப்ரோ, இங்க ரீட் தான் இந்த வேலையை பார்க்கணுமா? நம்ம அவெஞ்சர்ஸ் டீம்லயே இந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இன்னும் பயங்கரமான அவெஞ்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாம் டூம் எதிர்த்து நிக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா இங்க ஸ்ட்ரேஞ்சுமே ஒரு இடத்துக்கு மேல டூமோட சேர்ந்துருவாரு. மிச்சம் இருக்கிற அவெஞ்சர்ஸ்க்கெல்லாம் பேட்டில் கிரியேட் ஆகிறதுக்கு முன்னாடி நடந்த எந்த ஒரு விஷயமும் சுத்தமான ஞாபகத்துல இருக்காது. அப்படி பார்த்தோம்னா இங்க ரீட் தான் டூம் அழிக்கிறதுக்கான வேலையை பார்க்கணும். காலங்காலமா காமிக்ல நடந்த அந்த ஒரு விஷயத்தை திரும்பவும் அதே மாதிரி மூவில எடுத்துட்டு வரணும் அப்படின்ற அந்த ஒரு பிளான்ல தான் மார்வல் இப்போ இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்கணும். ரைட்டிங்க, இந்த மாதிரி கவுன்சில் ஆஃப் ரீட்ஸ் இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில ஒன்னா சேர்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற உங்களோட தாட்ஸை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி காஸ்மிக் சர்க்கஸ் கிட்ட இருந்து நெக்ஸ்ட் கிடைச்ச ரிப்போர்ட் என்னன்னு பார்த்தோம்னா அந்த டேர்டெவில் பார்ன் அகைன் சீரிஸ் இருக்குல்ல, அது கூடவே சீசன் 2 இது ரெண்டுமே ஸ்பைடர்மேன் பிராண்டோட மூவிக்கான ஒரு லீடப்பா தான் அமைய போகுது. ஏன்னா பனிஷருக்கான ஒரு ஸ்பெஷலான பிரசன்டேஷன் டேர்டெவில் பார்ன் அகைன் சீசன் 2க்கு முன்னாடியே வரப்போகுது. இதுபடி பார்த்தோம்னா அந்த பனிஷரோட ஸ்பெஷல் பிரசன்டேஷனா இருக்கட்டும், டேர்டெவில் பார்ன் அகைனோட சீசன் 2 இதெல்லாமே ஸ்பைடர்மேன் பிராண்டோட மூவிக்கான ஒரு தரமான லீடா அமையும் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஒரு ரிப்போர்ட் மூலமா நமக்கு தெரிய வந்திருக்கு. சொல்ல முடியாதுங்க, ஸ்பைடர்மேன் பிராண்டோட மூவில நம்ம கிங் பின்ன கூட மெயின் வில்லனா கொண்டு வரதுக்கான அதிகமான சான்சஸ் இருக்கு. ஏன்னா அது இந்த மாதிரி எம்சியூக்குள்ள நடக்கிற எல்லா விஷயங்களுமே ஒன்னாதான் கனெக்ட் ஆயிருக்கும். ஸ்பைடர்மேன் பிராண்டோட மூவி கூட நியூயார்க்ல தான் நடக்க போகுது. ஆல்ரெடி மொட்டையான கிங் பின் மாஸ்க் போட்டுட்டு இருக்க விஜிலாண்டி மேலாம் பயங்கர கடுப்புல அவனுங்க வேட்டையானும் அப்படின்ற மாதிரி வெறி கொண்டு சுத்திட்டு இருக்காரு. இங்க நம்ம ஸ்பைடர்மேன் கூட மாஸ்க் போட்டு சுத்திட்டு இருக்க ஒரு விஜிலாண்டி தான். அந்த வகையில பார்த்தோம்னா ஸ்பைடர்மேன் பிராண்டோட மூவிக்குள்ள நம்ம டேர்டெவில் எடுத்துட்டு வரலாம். டேர்டெவில் சீசன் 3ல நம்ம டேர்டெவில் அண்ட் ஸ்பைடர்மேன் பனிஷர் கூட டீம் அப் பண்ற மாதிரியான அந்த ஒரு சீன் எல்லாம் படத்துல இருக்கிறதுக்கான அதிகமான சான்சஸ் இருக்கு. சோழதா மார்வல் மக்களே, இந்த ஒரு வீடியோ இதுல கவுன்சில் ஆஃப் ரீட்ஸை பத்தி பார்த்திருப்போம். டேர்டெவில் பார்ன் அகைன் சீசன் 1 சீசன் 2 ஸ்பைடர்மேன் பிராண்டோட மூவிக்கு லீடா அமையறத பத்தியும் டிஸ்கஸ் பண்ணிருப்போம். இந்த ரிப்போர்ட்ஸ் கூடவே நான் சொன்ன தியரிஸை பத்தின உங்களோட தாட்ஸை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மார்வல் கண்டென்ட்ல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் சில் பண்ணுங்க. வாட்டாமாமே.